பாருக்கிட்ட ஒரு நான் கெட்டவன் கை தூக்கிட்டு நான் யார் தெரியுமா, நான் சாண்ட்ரா அப்படி இல்லை, நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சண்டை கிண்டன் நடந்து எப்படியோ டாஸ்க் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பேசினாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லைவ்ல என்ன பேசினாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. நீங்கள் லைக் நிறைய போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். அதுக்காக தான் கேட்குறேன், ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய அப்டேட் உடனே நம்ம சேனல்ல வந்துரும். அதுக்காக தான் சொல்றேன். நைட்டு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. யார் யாரு? கனி, எஃப்ஜே, விக்ரம், இவங்க 3 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. கனி அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன தெரியுமா? பார்வதியை ஒரு விஷயத்துல நம்ம ஏத்துக்கலாம். என்னன்னா, பார்வதி வந்து வில்லத்தனம் பண்ணாலும் வெளிப்படையா அதை பண்ணிடுவா. அதாவது ஒருத்தர் மேல கோபம் இருக்குன்னா வெளிப்படையாவே அந்த கோபத்தை காமிச்சிருவா. வெளிப்படையாவே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடுவா. சண்டை போடுறது எல்லாத்தையும் பண்ணிடுவா. அவளை நம்பலாம். ஆனா சாண்ட்ராவை அப்படி நம்ப முடியாது. சாண்ட்ராவும் வெள்ளி மாதிரி தான். ஆனா அந்த விஷயத்தை வெளிப்படையா பண்ண மாட்டாங்க. அப்படியே மற்றவங்க கிட்ட நடிப்பாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு வில்லத்தனம் பண்ணுவாங்க. சாண்ட்ராவை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. ஓகே, அது கரெக்டு தான். பார்வதி வெளிப்படையா பேசுறவங்க, வெளிப்படையா வில்லத்தனத்தை காட்டுறவங்க. ஆனா வந்து சாண்ட்ரா அப்படி பண்ண மாட்டாங்க. இதே விஷயம் இப்ப கனி சொன்னாங்க பாத்தீங்களா, இதே விஷயம் கனிக்கும் பொருந்தும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சு பாருங்க. பார்வதிக்கும் கனிக்கும் சண்டை ஏற்படும் போது பார்வதி வந்து கனியை பத்தி பின்னாடியும் பேசுவாங்க, டைரக்டா வந்து அடிப்பாங்க, டைரக்டா கனிகிட்டயே பேசுவாங்க, டைரக்டா ராஜமாதான்னு சொல்றாங்க, ராஜமாதான்னு என்ன சொல்லாதன்ற மாதிரி இவங்களும் திட்டி இருப்பாங்க. ஸோ டைரக்டா எதுனாலும் வந்து பார்வதி பண்ணுவாங்க. ஆனா கனி அப்படி பண்ண மாட்டாங்க. குத்தி விட்டு மற்றவங்கள பண்ண வைப்பாங்க. உதாரணத்துக்கு ரம்யாவை குத்தி விட்டு பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி விக்ரம் அடிக்கடி குத்தி விட்டு பண்ண வைப்பாங்க. அதாவது ஒரு இஷ்யூ வரும்னு வச்சுக்கோங்களேன், பார்வதி 4 வார்த்தையை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி பார்வதி வார்த்தையை விட்டுட்டு போனதுல ஒரு வார்த்தை தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விக்ரம் உங்களை இப்படி சொன்னது சரியில்லை விக்ரம், நீங்க அதை வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க விக்ரம், அது தப்பா போயிடும் விக்ரம்னு ஏத்தி விடுவாங்க. விக்ரம் போவான். ஓகேவா? அதே மாதிரி தான் விக்ரமும். ஸோ இப்போ கனி சொன்னது விக்ரமுக்குமே பொருந்தும். விக்ரம் வந்து நல்லவன் மாதிரி இவனை காமிச்சுப்பான். ஆனா நிறைய வில்லத்தனம் பண்ணுவான், வன்மம் பண்ணுவான். உதாரணத்துக்குன்னா கிளீன் பண்ண விடுறது. இப்ப பார்வதியை வந்து கிளீன் பண்ண வச்சு டார்ச்சர் பண்றேன்னு இவன் வன்மம் முடிச்சு பண்ணான் பாத்தீங்களா, அதே தான். பார்வதி நேரடியா அடிக்கிறாங்களா, இவன் நேரடியாவும் இப்ப பார்வதி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். ஆனா பார்வதி கிட்ட மறைமுகமா வன்மத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். இதுல வந்து இந்த கனி சொன்னது கனிக்கே பொருந்தும். அதே மாதிரி விக்ரம்க்கும் பொருந்தும், எஃப்ஜேக்கு பொருந்தாது. ஏன்னா எஃப்ஜேவும் பார்வதியும் ஒன்று, ஸ்ட்ரெயிட்டாவே அடிச்சிருவாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எஃப்ஜேவை கவனிங்க. எஃப்ஜே மட்டும் தாங்க தைரியமா ஸ்ட்ரெயிட்டா அடிக்கிறவன். அவன் பண்றது தப்பு சரின்றதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா வந்து நீங்க சண்டை போடும் போது 4 வார்த்தையை விட தான் செய்வீங்க. அது பார்வதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா எஃப்ஜே ஸ்டார்டிங்ல இருந்தே தைரியமா ஹேண்டில் பண்ணுவான். இப்ப பார்வதி கிட்ட பிரச்சனைனா பார்வதி கிட்ட நேரடியா பேசுறான்ல, சண்டை போடுறான்ல, எல்லாத்தையும் சொல்லிடுறான்ல, அவன் சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுறான்ல. தப்பு சரியெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, ஆனா நேரடியா சொல்றான்ல. ஆனா கனி எந்த காலத்தையும் அப்படி நேரடியா சொன்னதில்லை. எப்பயாவது மட்டும் பார்வதி கிட்ட நேரடியா சண்டை போடுவாங்க. மற்றபடி பின்னாடி இருக்க யாரையாவது தூண்டி விட்டு தான் அனுப்புவாங்க. இவங்க சாண்ட்ரா எப்படி விளையாடுறதா சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் விளையாடுவாங்க. ஸோ சாண்ட்ரா மேலே இவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்தே விருப்பம் இல்லைங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே சாண்ட்ராவை இவங்களுக்கு பிடிக்கல. அதுலயும் இவங்க வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு டீமா இருந்தாங்கல்ல, சாம்பார் டீம்னு. அந்த டீம்ல வந்து சாண்ட்ரா பண்ண எதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்பத்துல இருந்து சாண்ட்ரா மேல ஒரு கரை வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப திவ்யா கூட கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.